டெஸ்ட் பண்ணினாரா? ஆமா சௌந்தர்யா, முருகன் இவாளை டெஸ்ட் பண்ணார். ஆனா ஔவையார் பல சமயங்கள்ல பல பேரை கான்ஃபரண்ட் பண்ணிருக்கா. ஆனா அது மூலமா நமக்கு சிறந்த கருத்துக்களை கொடுத்திருக்கா. இன்ஃபேக்ட் she has had interactions with கம்பன், ஒட்டக்கூத்தன், நக்கீரன், திருவள்ளுவர் and many more. ஔவையாரும் திருவள்ளுவரும் அக்கா தம்பின்னா ஆச்சரியமா இருக்குல்ல? ஆனா பல குறிப்புகள் அப்படிதான் சொல்றது. இதுல வேடிக்கை என்னன்னா, எதையுமே சப்ஸ்டான்ஷியேட் பண்ண முடியல, இதுதான் ஆத்தென்டிக் அப்படின்னு எதையும் சொல்லவும் தீர்மானமா முடியல. பட் ரெண்டு பேரும் சமகாலத்துல வாழ்ந்திருக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய அனுமானம். ஏன்னா ஔவையார் சொன்ன பல கருத்துக்களை திருவள்ளுவரும் சொல்லியிருக்கார், என்ன கொஞ்சம் வேற விதமா. அதனாலேயே அவளுக்குள்ள கட்டாயமா நிறைய இன்ட்ராக்ஷன்ஸ் நடந்திருக்கணும் அப்படிங்கிறது பார்த்து தெரிஞ்சுக்கலாமே. என்ன வள்ளுவா, நீயுமா என்னை அவ்வாறு அழைக்கிறாய்? அகிலத்தில் உள்ள அனைவருமே அவ்வாறு அழைக்கும் பொழுது உடன் பிறந்தான் அவ்வாறு அழைப்பதில் என்ன தவறு? சரி, நீ இப்ப வந்ததின் நோக்கம் என்னப்பா? நம்மை பெற்றவர்கள் உன்னை உதாசீனப்படுத்தி ஒதுக்கி வைத்தாலும் உன்னை கண்டெடுத்து வளர்த்து ஆளாக்கியவர்களுக்கு நன்றி கடன் பட்டிருக்கிறேன். அவர்கள் மறைந்து பல காலங்கள் ஆகிவிட்டது. அப்படியா? பல சமயங்களில் நான் உன்னை நினைத்ததுண்டு. உடன் பிறந்தவள் அல்லவா நீ இங்கு இருக்கிறாய் என்று கேள்விப்பட்டவுடன் உன்னை காண வேண்டும் என்று ஓடோடி வந்தேன். நீ எழுதிய ஆத்திச்சூடியை படித்தேன், மிகவும் நன்றாக இருந்தது. உன் எழுத்துக்களை நானும் படித்தேன் அப்பா. அதில் பல என் கருத்துக்களுக்கு ஒப்பானதாகவே இருந்தது. உண்மையை சொல்ல வேண்டும் என்றால் உன்னுடைய கருத்துக்களை தழுவியதே என்னுடைய எழுத்துக்கள். அதை நான் படிக்கும் போதே தெரிந்து கொண்டேனே. நான் ஒரு வரியில் எழுதியதை நீ ஒன்றரை அடியாக மாற்றி அமைத்திருக்கிறாய். உதாரணத்துக்கு ஆத்திச்சூடி எடுத்துக்கொள். அறம் செய்ய விரும்பு ஆறுவது சினம், இயல்வது கரவர் ஈவது விளக்கால், உடையது கைவிடால் உடையது விளம்பால், மூக்கமது கைவிடால், எண்ணிழுத்துகளால் ஏற்பது இகழ்ச்சி, ஐயமிட்டும் ஒப்புரவழுகு ஓதுவது ஒழியால், அவ்வியம் பேச. So auntie, that old lady சொல்லக்கூடாதுமா, அவ்வை பாட்டின்னு சொல்லு. ஓகே, அந்த அவ்வை பாட்டி பாடின பாட்டுக்கு அர்த்தம் என்ன? என்னமோ மீதி எல்லாம் புரிஞ்சுட்டா மாதிரியும் இது மாத்திரம் புரியாத மாதிரி கேக்குற. இல்லை, எனக்கு அந்த பாட்டோட அர்த்தம் புரிஞ்சுது. நான் நிறைய சினிமால பார்த்திருக்கேன். பிரிஞ்சு போன பிரதர் சிஸ்டர் ஒன்று சேர்ந்துட்டாங்க, அதனால சாங் பாடுறாங்க. ஆனா என்ன, அந்த சாங்கோட அர்த்தம் மட்டும் புரியல. உனக்கு புரியறதுக்கு கொஞ்சம் இங்கிலீஷ்லயே சொல்றேன். அறம் செய்ய விரும்பு, என்ஜாய் கிவிங் ஆர்ம்ஸ், ஆறுவது சினம், கண்ட்ரோல் ஆங்கர், இயல்வது கரவேல், நெவர் கிவ் அப் லேர்னிங், ஈவது விளக்கேல், டோன்ட் பிரிவென்ட் சேரிட்டி, உடையது விளம்பேல், அவாய்ட் இன்ஜூரியஸ் வேர்ட்ஸ், ஊக்கமது கைவிடேல், டோன்ட் கிவ் அப் பர்சிவியரன்ஸ், எண்ணெழுத்திகழேல், டோன்ட் டிஸ்பைஸ் லேர்னிங், ஏற்பது இகழ்ச்சி, அக்செப்டிங் ஆர்ம்ஸ் இஸ் டெஸ்பிகபிள், ஐயம் இட்டு உன், டொனேட் அண்ட் தென் ஈட், ஒப்புர ஒழுகு, ஆக்ட் வர்ச்சுவஸ்லி, ஓதுவதொழியேல், நெவர் கிவ் அப் பிரேயர்ஸ், அவ்வியம் பேசேல், டோன்ட் கேரி டேல்ஸ். இப்போ புரிஞ்சுதா? இப்பதான் புரிஞ்சுது. அதானே, உங்களுக்கெல்லாம் இங்கிலீஷ்ல சொன்னா தான் புரியும். சரி, இப்போ அங்க பாரு. அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம் என்று நான் எழுதியிருக்கிறேன். அதையே நீ அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு என்று சற்று வேறு விதமாக நீ உன் முதல் குரலாக நீ அமைத்திருக்கிறாய். ஊக்கமது கைவிடால் என்று நான் எழுதியதை அதையே நீ சற்று வேறு விதமாக ஆக்கம் அதர்விழாய் செல்லும் அசைவிழா ஊக்கமுடையார் உழை என்று நீ எழுதியிருக்கிறாய். அவையே, உன்னுடைய கருத்துக்களையே சற்று மாற்றி வேறு விதமாக என்னுடைய கருத்து போல் தெரிவித்ததில்
தங்களுக்கு ஏதும் வருத்தம் இல்லையே? வள்ளுவா, உன் திறமையில் எந்த குறையும் இல்லையப்பா. என் கருத்துக்களை உன் கருத்தாக கூறுவதிலும் எனக்கு எந்த தடையுமே இல்லை. கருத்து யாருடையதாக இருந்தால் என்ன, அது எல்லோரையும் சென்றடைய வேண்டும், அதுதான் முக்கியம். மேலும் உன் புகழ் உலகளாவ பரவ வேண்டும். இன்று வள்ளுவன் என்று அழைக்கப்படும் நீ பிற்காலத்தில் மிகவும் மரியாதையோடு திருவள்ளுவர் என்று அழைக்கப்பட வேண்டும். அதுதான் நம்மை பெற்ற அன்னை தாயாருக்கும் தந்தை பகவனுக்கும் நாம் செய்யும் ஈடற்ற இரையற்ற தொண்டாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். வள்ளுவா, திருவள்ளுவா. So auntie, Abbayar was the elder sister of Thiruvalluvar? எஸ் மை டியர். அதனால தான் திருக்குறள்ல திருவள்ளுவர் மட்டும் இல்ல, ஔவையாரோட கருத்துக்களும் அடங்கி இருக்குன்னு சொல்றேன். ஷி ஹேட் அன் இன்ட்ரெஸ்டிங் என்கவுண்டர் வித் கம்பன். கம்பன்னு சொன்னோடனே நமக்கெல்லாம் ராமாயணம் தான் ஞாபகத்துக்கு வரும். ஆனா அப்படிப்பட்ட கம்பனையே பல சமயங்கள்ல இன்ட்ராக்ஷன்ஸ் போது ஔவையார் கண்ணில் விரல விட்டு ஆட்டியிருக்கா. கம்பன் வீட்டு கட்டுத்தறியும் கவி பாடும் அப்படின்னு சொல்லுவோம். ஆனா அந்த கம்பனே ஒரு முறை கவி பாடம் எடுத்த போது ஔவையார் தூள் கிளப்பிட்டா. ராஜா அவரை போற்றி புகழ்ந்த ராஜா முன்னாடியே கம்பனை கிழி கிழின்னு கிழிச்சா. ராஜா சொன்னா, கம்பன் நம் முன் நிற்பவன் சாதாரண கவி அல்ல, ராமாயணத்திற்கே உரை எழுதியவன். இது கால் அப்படி ஒரு உரை வேற எவரும் எழுதியதில்லை அப்படின்னு சொன்னான். அதுக்கு ஔவை சொன்னா, விரகர் இருவர் புகழ்ந்திட வேண்டும், விரல் நிறைய மோதிரம் வேண்டும், அரையதனில் பஞ்சேனும் பட்டேனும் வேண்டும், அவர் கவிதை நஞ்சேனும் வேம்பேனும் நன்று அப்படின்னா. அதாவது ஒரு புலவனை அவன் கூட 4 பேர் சும்மா போற்றி புகழ்ந்து பாடிண்டு அவன் விரல் நிறைய மோதிரமும் ஆட ஆபரணங்களும் பட்டாடையும் பீதாம்பரமும் உடுத்திண்டு திரிஞ்சுட்டு இருந்தான்னா அவன் எதை எழுதினாலும் எவ்வளவு கேவலமா எழுதினாலும் அது பலராலும் போற்றப்படும் அப்படின்னு சொன்னான். ஆனாலும் ராஜாவுக்கு பொறுக்கல. எவ்வளவுதான் அவர் சொல்லிண்டே இருந்தாலும் ஔவையார் அதை கன்ஃபரண்ட் பண்ணிட்டே தான் இருந்தார். ராஜா பார்த்தார். The more he was trying to argue with Avayar, he was all the time losing. But still, let's follow.